ஹாய் கைஸ், எல்லாம் இருக்கீங்களா? ஸோ எல்லாம் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இருக்கிறதுலே ரொம்பவும் பெஸ்ட்டான ஜெயிண்ட் மான்ஸ்டர் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழ் டப்லேயே இருக்கு. மோஸ்ட் ஆஃப் சொல்லியிருக்க எல்லா மூவிஸுமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பேக்குங்கிறத தெறிக்க விட்டுருப்பாங்க. ஸோ விஷுவல் எஃபெக்ட் வெர்ஷன் சரி செம சூப்பராகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லா மூவிஸுமே என்ஜாய். நம்ம லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல BFG 2016 வந்து ஃபேமிலி அட்வென்ச்சரான மூவி வித் IMDb 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூவி பார்த்தா ரொம்ப சைல்டிஷா தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா மூவியை பார்க்கறப்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, ஓகே, மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு கனவுல வரதா இந்த கதை. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் கடத்திட்டு போயிடுது. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கூட அந்த மான்ஸ்டர் ஃப்ரெண்டா பழகுது. ஆனா அந்த மான்ஸ்டர் மட்டும் தான் நல்ல மான்ஸ்டரா இருக்கும். மத்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மனுஷங்களை சாப்பிடக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த பொண்ணு அங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருது. அதனால அந்த பொண்ணு மான்ஸ்டர்ஸ் எல்லாமே சாப்பிட நினைக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு நல்ல மான்ஸ்டரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவியை ஃபேண்டஸியா கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு டீசென்டான ஃபேண்டசி மூவி தான். கண்டிப்பா நீங்க ஒரு வச்சு நம்பி பார்க்கலாம் சொல்லுவோம். அது தமிழ் டப்ல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 9th பிளேஸ்ல இருந்து மான்ஸ்டர் ஹண்டர் 2020 வந்து ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி வித் IMDb 5.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸரா இருக்காங்க. சோ அவங்களோட டீம் ஒருக்குமே காணாம போறதுனால அந்த டீமை தேடி ஒரு பாலைவனத்துக்கு போறாங்க. அதே சமயம் அங்க ஒரு பயங்கரமான புயல் வருது. அந்த புயல்னால பாத்தீங்கன்னா வேற உலகத்துக்கு போயிடுறாங்க. அந்த உலகத்துல பாத்தீங்கன்னா செம ஃபுல்லா மான்ஸ்டர்ஸாவே இருக்கு. சோ அந்த மான்ஸ்டர்ஸ் அழிக்கிற ஒரு ஹண்டர் இருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த ஹண்டர் கூட சேர்ந்துட்டு இந்த மான்ஸ்டர்ஸ் அழிச்சிட்டு நம்ம ஹீரோயின் பூமிக்கு திரும்பினாங்களா இல்லையாங்கிறது இந்த மூவியோட ஸ்டோரியே. சோ நல்ல ஒரு டீசென்டான ஆக்ஷன் பேக்கான மூவி தான். கண்டிப்பா ஒரு தடவை நம்பி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல 8th பிளேஸ்ல இருந்து ஹோஸ்ட் 2006 வந்து ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி வித் IMDb 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பயங்கரமான கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் கடல்ல கலந்து விட்டதுனால கடல்ல இருக்க மீன்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மான்ஸ்டர்ஸா மாறிடுதுங்க. அதுங்க நிலத்துக்கு மேல வர ஆரம்பிச்சு மனுஷங்களை சாப்பிட ஆரம்பிக்குது. அதே சமயம் ஒரு சின்ன பொண்ணை வேற தூக்கிட்டு போயிடும். இதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கோசரம் அவங்க ஃபேமிலி ட்ரை பண்றாங்க. சோ கடைசியா அந்த பொண்ணை ஃபேமிலி காப்பாத்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மூவி ஃபுல்லா ஒரு ஹாரரா கொண்டு போயிருப்பாங்க. சோ நல்ல ஒரு டைம் பாஸான மூவி. அதுக்கு கண்டிப்பா நம்பி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல இருந்து ராம்பேஜ் 2012 வந்து ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி வித் IMDb 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவில பார்த்து நம்ம ராக் தான் ஹீரோ நடிச்சிருக்காரு. சரி, ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராக் பாத்தீங்கன்னா மிருகங்களை பார்த்து ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. அதே சமயம் ஒரு கொரில்லாவோட செம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாரு. ஸோ ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் அனிமல்ஸ் மேல பட்டதுனால சில அனிமல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பெரிய மான்ஸ்டர்ஸ் மாதிரி ஆயிடும். அதுங்க சிட்டியை ஃபுல்லாவே அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு நம்ம ராக்கும் கொரில்லாவும் சேர்ந்து அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் எப்படி கட்டுப்படுத்துறாங்க, இந்த சிட்டி எப்படி காப்பாத்துறாங்கிறத இந்த மூவியோட ஸ்டோரியே. ஸோ நல்ல ஒரு ஆக்ஷனான மூவியா இருக்கும். அதே சமயம் அந்த அனிமல் ஃபைட் சீன்ஸ்லாம் வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா இந்த மூவி நீங்க நம்பி பார்க்கலாம் சொல்லுவேன். பிளஸ் தமிழ் டப்ல வேற இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 6th பிளேஸ்ல இருந்து ஜான் கட்டர் 2012 வந்து ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி வித் IMDb 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தங்கத்தை தேடி போயிட்டு இருக்கப்ப தவறுதலா ஒரு பேட்ச்னால மாஸ்க் போயிடுறாரு. அதே சமயம் மாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமான மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே போர் புடிஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாஸ்க் கைப்பற்றதுக்கோசம் ஒருத்தன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மாஸ்க் மக்களோட சேர்ந்து மாஸ்க் எப்படி காப்பாத்துறாங்கிறத இந்த மூவியோட ஸ்டோரியே. ஒரு டிஃபரெண்டான ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவியா தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கன்னா சொல்லுவாங்க. தமிழ் டப்ல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல ஜாக் தி ஜெயின் ஸ்லேயர் 2013 வந்து ஃபேண்டசி ஃபேமிலியான மூவி வித் IMDb 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சோ ஒரு செம்மையான ஃபேமிலி பேக்கான மூவி தான். சரி, ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா துறவிகளாம் சேர்ந்து மேல இருக்கிற கடவுளை பாக்குறதுக்கோசரம் ஒரு மாய விதையை பயன்படுத்தி மேல போறாங்க. சோ அப்படி போறப்ப அரக்கர்கள் இருக்கிற உலகத்துல மாட்டிக்கிறாங்க. அந்த அரக்கர்களும் இவங்க பயன்படுத்தி வந்த அந்த செடி மூலமா கீழே வந்து உலகத்துல இருக்க மக்கள் அழிக்க ட்ரை பண்றாங்க. சோ அப்ப எரிக்குங்கிற ஒரு அரசர் ஒரு மந்திர கிரீடத்தை உருவாக்கி ஜெயின்ஸ் எல்லாத்தையுமே விரட்டி அடிச்சிருவாரு. அந்த விதையும் பத்திரமான ஒரு இடத்துல வச்சிருவாங்க. சோ இதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு கெட்டவங்களால விதை மறுபடியும் விதைக்கப்படுது. அதே சமயம் நம்ம ஹீரோயின் அங்க மேல மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஜெயின்ஸ் எப்படி அழிக்கிறாரு, அதே சமயம் நம்ம ஹீரோயின் எப்படி காப்பாத்துறாங்க இந்த மூவியோட ஸ்டோரியே. சோ நல்ல ஒரு ஃபேமிலி பேக்கான மூவி. அதற்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல A Quiet Place 2018 வந்து ஹாரர் த்ரில்லரான மூவி வித் IMDb 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா பூமியில இருக்க பாதி மக்கள் அழிஞ்சிடறாங்க. கண்ணு தெரியாத ஒரு மான்ஸ்டர் இதுக்கு எல்லாமே காரணமா இருக்கு. சமயம் அந்த மான்ஸ்டருக்கு கண்ணு மட்டும் தான் தெரியாது. சின்ன பின் விழுந்தா கூட சவுண்ட் கேட்டுரும். அந்த மான்ஸ்டர்ஸ் உலகத்துல இருக்க பாதி மக்கள் அழிச்சிருது. சில மக்களுக்கு மட்டும் தான் அதுல இருந்து தப்பிச்சு வாழ்றாங்க. சோ அதுல தான் நம்ம ஹீரோட ஃபேமிலி ஒரு பக்கம் இருக்கும். ஒரு சின்ன சவுண்ட் போட்டா கூட அந்த மான்ஸ்டர் வந்து சாப்பிட்டுரும். சோ இதனால நம்ம ஹீரோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா பேச மாட்டாங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் சைகிலே காட்டுவாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோக்கு வேற 2 சின்ன பசங்க வேற இருப்பாங்க. சோ இதுக்கு நம்ம
நம்ம ஹீரோட ஃபேமிலி அந்த மான்ஸ்டர் இருந்து தப்பிச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் மூவி ஃபுல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. மூவி ஃபுல்லாவே டயலாக்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, ஆனா வேற லெவல்ல த்ரில்லா கொண்டு போயிருப்பாங்க. சீன் பை சீன் சீட் எஜ்ஜுக்கே போயிருவோம். கண்டிப்பா பார்க்க வேண்டிய மூவி தான். நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ்ல இருந்து பெசிபிக் ரிம் 2013ல வந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷனான மூவி. IMDb 6.9 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பசிபிக் ஆழ்கடல் பகுதியில இருந்து கைஜுங்கிற ஒரு பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் பூமிக்கு வந்து மனுஷங்களையும் இந்த உலகத்தையும் அழிக்க ட்ரை பண்ணுது. இதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து இந்த மான்ஸ்டர் அழிக்கிறதுக்கோசரம் ஏகருங்கிற ஒரு ரோபோட்ஸ் உருவாக்குறாங்க. இந்த ரோபோட் குள்ள போய் ஹியூமன்ஸ் எல்லாம் ஆபரேட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டர் எப்படி அழிக்கிறாங்க, அதே சமயம் அந்த மான்ஸ்டர்னால பூமிக்கு என்னென்ன ஆபத்து வருது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. பிளஸ் மூவில ஆக்ஷன் பேக் ஆகட்டும், விஷுவலா கிரியேட் பண்ணிக்கிற சீன்ஸ் ஆகட்டும் பார்க்கவே செம்மையா இருக்கும். நம்மள செகண்ட் பிளேஸ்ல இருந்து வார்கிராஃப்ட் 2016ல வந்த ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. வித் IMDb 6.7 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா வார்கிராஃப்ட் கேம்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. கேம்ல எந்த அளவுக்கு அந்த விஷுவல் எஃபெக்ட் இருந்துச்சோ படம் பார்க்கலும் கண்டிப்பா அந்த எஃபெக்ட் இருக்கும். சரி ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓர்க் உலகத்துல இருந்து பூமியை கைப்பற்றதுக்கோசரம் இந்த உலகத்தை சேர்ந்த எல்லா ஜெயிண்ட்டும் பூமிக்கு வராங்க. சோ இதுக்கப்புறம் மனுஷங்க இந்த ராட்சசங்க கிட்ட இருந்து எப்படி உலகத்தை காப்பாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மூவி கொண்டு போயிருப்பாங்க. உண்மையாலுமே சொல்லணும் செம்மையான ஒரு என்டர்டைன்மெண்டான மூவி தான். அதே சமயம் மூவில விஷுவல் சீன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கும். ஆக்ஷன் சீன்ஸோட விட்டுருப்பாங்க, கண்டிப்பா நம்பி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ் 2010ல வந்த ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. வித் IMDb 5.8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜூஸ் ஹெட்ஸ் இந்த மாதிரி நிறைய கடவுள்ஸ் இருக்காங்க. அந்த கடவுள்ல ஜூஸுக்கு பூமியில குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேரு பாத்தீங்கன்னா பெர்சிஸ். அந்த குழந்தையை எப்படியாவது கொல்லணும்னு நினைக்கிறாரு ஜூஸோட தம்பி ஹெட்ஸ், ரொம்பவுமே கெட்ட கடவுள். அதுக்கோசரம் பூமியில பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் கிராக்குங்கிற ஒரு மிருகத்தை ஏவி விடுறாரு. சோ அதனால பாத்தீங்கன்னா பூமி அழியிற நிலைமைக்கு போயிடும். இதுக்கு முன்னாடி ஜூஸோட பையன் பெர்சிஸ் மிருகத்தை எப்படி அழிச்சு பூமியை எப்படி காப்பாத்துறாங்கிறது இந்த மூவியோட ஸ்டோரி. சோ நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கான மூவியா இருக்கும். அதே சமயம் மூவி ஃபுல்லா பாத்தீங்கன்னா விஷுவல் சீன்ஸ்ல தெறிக்கி விட்டுருப்பாங்க. பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை இந்த மூவி மிஸ் பண்ணாம பாருங்கன்னு தான் சொல்லுவேன். அதுவும் தமிழ் டப்ல இருக்கு. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சலாம்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேரும் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களுக்கு வந்து பார்க்குறேன். டாடா பை பாய்.